பரமேஸ்வரா, நானும் எவ்வளவோ காலமா உன்னையே வேண்டி தேவார பாடல் பாடிக்கிட்டு இருக்கேன். அடியானுக்கு எந்த வித வசதியும் உண்டாக்க மாட்டேங்கிற. உனக்காகத்தானே 10 வருஷமா இந்த தேவாரத்தை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு நீ நல்லது செய்யல. உன் கோயிலுக்கு நான் பாடணுமா? பாட மாட்டேன், நிச்சயமா பாட மாட்டேன். இனிமே உன் கோயில்ல தேவார பாட்டு கேட்காது, நிச்சயமா கேட்காது, கேட்கவே கேட்காது. கோயில்ல இனிமே தேவாரம் கேட்காதா? கேட்டா நீ தேவாரம் பாடுறது எவன்டா கேட்டான்? பாத்தீங்களா ஆண்டவனே, உங்களை வச்சுக்கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு போறான். மரியாதை கிடக்கியா? இந்தியாவையே இவன் கையில ஒப்படைச்சு பாதுகாத்துக்க சொன்ன மாதிரியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு கோச்சுக்கிட்டு போறானே. ஏன் பூசாரி, 10 வருஷமா இவனை வேலை கத்துக்கிறாம தேவார எவையா கத்துக்க சொன்னா? எது சொல்லவோ அதை கத்துக்க வேண்டியது, அப்புறம் என்ன வந்து திட்ட வேண்டியது, இதே வேலையா போச்சு. அவங்க ரொம்ப பெருசா முற்று வந்த முனிவன் மாதிரி ரயின்னு போறானே. ஏன் சாமி, முற்று திறந்தவர்னா என்னங்க அர்த்தம்? தெரியாதா? தெரிஞ்சா கேப்பனுங்களா? சொல்ற கேளு. முற்றும் திறந்தவன்னா குடும்பத்தை மாத்திரம் திறந்தவன் இல்லையா, பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோவை திறந்தவன், திண்டுக்கல் பூட்ட திறந்தவன், போலீஸ் புடிச்சா போலீஸ் மண்டைய திறக்கிறவன், புடிச்சு லாக்கப்ல வச்சா லாக்கப்பே திறக்கிறவன், இப்படி நிறைய திறக்கிறவன் தான் முற்றும் திறந்தவன். என்னையா இதுக்கு நல்ல அர்த்தம் ஏதோ இருக்குது, அதை விட்டுட்டு வேற என்னமோ சொல்றீங்களே. பூசாரி, ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம். பிறக்கும் போது நிர்வாணமா பிறந்த மனுஷன் போகும்போது யாருக்கும் எந்தவித கெடுதலும் பண்ணாம நல்ல பேரோட போகணுயா, அதுதான் முற்றும் திறந்த நிலை. ஆண்டவனே, இந்தியா பெரிய நாடு. இத ஒருத்தர் ஆடுறதை விட மாகாணங்களை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டா வம்பு எல்லாம் போயிடும்ல. வம்ப விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா? பூசாரி, நீ மசால் வடை சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா? ஓஹோ, சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வடை சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான், அப்ப அவெல்லாம் மனுஷன் இல்லையா? நீ சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடைன்னா எனக்கு உயிராச்சே. எங்கய்யா சாப்பிட்டு இருக்கிற? ஹோட்டல்ல. ஹோட்டல்ல தான் செய்யறாங்க, இருந்தாலும் ஆல் இண்டியா பேசஸ்ல அந்த வடை தயாராகுது. இந்தியாவுல உள்ள 62 கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு. மசால் வடை இல்லையா? பின்ன என்ன மண்டை இல்லையா? மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம். மசால் வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலைப்பருப்பு. அது எந்த மாகாணத்துல விளையுது? மகாராஷ்டிரா. துவரம் பருப்பு மத்திய மாகாணம். கடுகு கல்கட்டா. வெங்காயம் பச்சை மிளகா ஆந்திர பிரதேசம். எண்ணெய் குஜராத். எரி கட்டை அது ஒரு மாகாணம். இருப்பு சட்டி ரூர்கெலா. அதிகரண்டி விலாய். அரவ மாஸ்டர் ராமநாதபுரம். சரக்கு மாஸ்டர் திருவனந்தபுரம். ஹோட்டல் மாஸ்டர் உடுப்பீங்க. அப்பா, ஏன் பூசாரி, ஒரு மசால் வடை செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒண்ணு சேர வேண்டியது இருக்கு. நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ? இத்தனூண்டு மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும். ஆகையினால பூசாரி, பிரிவினைங்கிறத நாட்டுல மாத்திரம் இல்ல, வீட்டுல கூட பேசாத. அது ஒரு அபாயகரமான விஷயம். பார்வதி சிலை எப்ப காணாம போச்சோ, யார் எடுத்தாங்களோ, கும்பாபிஷேகம் முடிஞ்சு கணக்கெடுத்து பாக்குறப்பதான் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிலைய காணும் தெரிஞ்சது. நான் தர்மகர்த்தாவா வந்த நேரம் ஐயா. இதுல இருந்து உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியலீங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்றேன். நான் தர்மகர்த்தாவா இருக்கிறது இந்த பூசாரிக்கு பிடிக்கல. ஊர் ஜனங்களுக்கு மத்தியில எனக்கு கெட்ட பேர் வரணும்னு திட்டம் போட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. எப்பவும் சொல்றேன், இந்த கோயிலுக்கு நீங்க தர்மகர்த்தாவா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு அவாண்டத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர், சிலையை பத்தி விவரம் ஏதாவது தெரிஞ்சுங்களா? எல்லாம் அமெரிக்கா கடத்தப்பட்டிருக்கு. எப்படிங்க? கடத்தினவங்க கூட நான் போனேன். தர்மாத்தா சார், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் பூசாரி வாஞ்சி இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட யாரும் இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு ஒரு ஈயோ கொசுவோ போகாது. ஓகே? ஊரை விட்டு ஈ கொசுவானா நல்லதுங்க, விக்கிரகமானா தான் கெடுதல். பாத்தீங்களா ஆண்டவனே, கனகசபை கோயில் தர்மகர்த்தாவா வந்தா நான் பூசாரி வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னே. நீங்க வேற சொன்னீங்க மறுபடியும் வேலைக்கு போனா தாண்டா ஒரு முடிவு தெரியும்னு. இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல முடிவு. நான் மனசார வேண்ட பார்வதி அம்மன் விக்கிரகம் காணாம போனது காரணமே நான் தான். நான் கூசாவ சொல்றாங்களே, இது அடுக்குமா? அடுக்குமா ஆண்டவனே? ஏன் ஆண்டவனே இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன், பேசாம உட்கார்ந்து இருக்கீங்களே? பூசாரி, இப்போது என்னுடைய எண்ணம் எல்லாம் உன் பேர்ல இல்ல. என்னுடைய மனைவி பார்வதியை தூக்கி கொண்டு போய் அமெரிக்காவில வித்துட்டானுங்க.
அதே மாதிரி என்னையும் தூக்கி கொண்டு போய் சைனாவுல வித்துட்டானுங்கன்னா அந்த 2 நாடுகளும் ஒண்ணு சேர்ந்தாத்தானே நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு. ஆகையினால எனக்கு ஒரு உதவி செய்யறியா? சொல்லுங்க சாமி. பரமசிவனையும் திருடுறவங்க அதே அமெரிக்காவுல கொண்டு போய் வித்துடுங்கன்னு ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சாமி, உங்களை நான் காப்பாத்துறேன். பாத்தியா பூசாரி என் நிலைமைய? பரமசிவனை பூசாரி காப்பாத்துற அளவுக்கு வந்தாச்சு. வாஞ்சி, எது போனாலும் மானம் மாத்திரம் போயிடக்கூடாது இல்ல? புரியல. நான் கேட்கிற கேள்விக்கு ஒளிக்காம மறைக்காம பதில் சொல்லுவியா? கேளுங்கய்யா. ஏண்டா வாஞ்சி, உன்னை நான் என் சொந்த பிள்ளைக்கும் மேல வளர்க்கிறேன் இல்லையா? ஆமாங்க. அன்னைக்கு பஞ்சாயத்துல கனக சபை என்ன அவமானப்படுத்திட்டானேன்னு அவனை பழிவாங்கணுங்கிற எண்ணத்துல அதான் அந்த பார்வதி விக்கிரகம் சம்பந்தமா நீ உடன்பட்டு இருந்தா உண்மையை சொல்லிடுறா, நான் யார் கால வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன். ஐயா, என்ன வார்த்தை சொன்னீங்க ஐயா? தாய் தகப்ப இல்லாத அனாதையான என்ன நீங்க தான் வளர்த்த ஆளாக்குனீங்க. அப்படி இருக்க வளர்த்து விட்ட உங்களுக்கும் வாழ வச்ச தெய்வத்துக்குமா நான் துரோகம் செய்வேன்? என் வாஞ்சி, ஒன்னும் எனக்கு தெரியாதா? அது சும்மா சும்மா சொன்னேன்டா, நீ தப்பா நினைச்சுக்கிட்டியா? நான் மன்னிச்சிடுறேன். ஐயா, அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லி என்ன கொல்லாதீங்க ஐயா. இந்த கோயில்ல ஒரு கரண்டி பொங்கலை கூட திருடி தின்னதில்லையா நான்? அப்படி இருக்க யாரோ செஞ்ச தப்புக்காக நம்ம மேல பழி விடுகுது. ஆண்டவா, சீக்கிரம் சிலதருந்த சண்டாரனை கண்டுபிடிச்சு எங்களை நிரபராதியாக்கப்பா. அப்பால் வாஞ்சி தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டான்னு பஞ்சாயத்துல தீர்மானமாய் போச்சு. பணத்தையும் எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ தான் கொலை செஞ்ச நீ எவனுக்கு நான் தெரிய போகுது? விஷயத்தை இதோட விடு. எப்படிப்பா விட முடியும்? நான் கொலை செஞ்சதுதான் பூசாரி மேல கமலா பாத்துட்டாளே. எத்தனை வில்லங்கம்! பூசாரி மக விஷயத்தை ஊர் பூரா சொல்லிட்டாளா? இல்ல, அப்படி அவ சொன்னா அவ குடும்பத்தையே தீர்த்து கட்டிடுவேன்னு சொல்லி இருக்கேன். ஆனா எத்தனை நாளைக்கு தான் அவளை இப்படி பயமுறுத்தி வைக்க முடியும்? நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை யாருக்கிட்டயா சொல்லிட்டான்னா என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தானே? இந்த இடத்துலதான் இறக்கணும். என்னப்பா? ஃபில்டர்ல காஃபி டிகாஷனை இறக்குற மாதிரி மூளைய முழங்காலுக்கு இறக்கணும்டா. அவ வெளி வீட்டுக்கு போனாதானே அங்க மருமக. இங்க இழுத்துட்டா இந்த வீட்டு மருமக. புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டா. எப்படி டிகாஷன்? ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா. இறக்கிடு. கமலா, ஒரு குட் நியூஸ். வாஞ்சியுடைய கொலைய தற்கொலைன்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி எங்க அம்மாவோட ரகசியத்தையும் காப்பாத்துங்க. என்ன இருந்தாலும் எனக்கு மன நிம்மதியே இல்லை. ஏன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தைரியத்துல நீ என்ன காட்டி கொடுத்துட்டா? இல்ல, இத பத்தி நான் எப்பவும் பேச மாட்டேன். என்ன நிச்சயம்? அதுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன், கேளு. என்ன? நாம 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டா ஓ மங்கல்யத்தை காப்பாத்த நீ என்ன காப்பாத்தணும், உங்க அம்மாவை காப்பாத்த நான் ரகசியத்தை காப்பாத்தணும். கோபால், நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. ஓ ரகசியத்தை காப்பாத்த என்ன பலியாக சொல்றியா? இங்க பார் கமலா, எனக்கு அதிகமா பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவேன். நாங்க ஏழை குடும்பம். எனக்கு இன்னும் ஒருத்தர நான் மனசால நிச்சயம் பண்ணிட்டேன். என்னவும் தங்கச்சியா நினைச்சு வாழ விடு கோபால். கமலா, நம்ம கல்யாணம் நடந்தே தீரணும். இன்னும் 2 நாள் டைம் கொடுக்கறேன், அதுக்குள்ள உன் முடிவை சொல்லு. என்னப்பா பூசாரி, பார்த்தும் பார்க்காத போற? அன்னைக்கு என்னமோ பஞ்சாயத்துல ஒரு சின்ன கசமுசா நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா? தர்மகர்த்தா பதவியை நீயே வேணும்னா எடுத்துக்கோ, அனுபவி. வீணா என்ன வம்பு கிழக்குறீங்க? எனக்கு பதவி வேணாம், ஒண்ணு வேணாம். எனக்கு ஒண்ணு வேணும். என்ன? அதுக்கு நீ சம்மதிக்கணும். உன்னை நான் சம்மந்தியாக்கிக்க போறேன். என்னது? என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்க போறேன். எதை கேட்கறது எதை கேட்க கூடாதுன்னு ஒரு கணக்கே கிடையாதா? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? என் பொண்ண உங்க பையனுக்கா? இந்த ஜென்மத்தில நடக்காது. நடந்தே தீரணும். பொன்னம்பலம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அது எந்த தப்பு இல்ல.
என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் ஐயா. நான் கட்டினா பூசாரி மகளை தான் கட்டுவேன், இல்லன்னா தூக்குல தூங்குவேன் என் மகன் சொல்றான் ஐயா. தொங்கட்டையா ஊரை பிடிச்ச சனிய ஒளிஞ்சதுன்னு பொண்ணை பெத்தவங்க அத்தனை பேரும் நிம்மதியா இருப்பாங்க. பெத்தவங்கிட்ட பேசுற பேச்சா இது? நான் மாத்திரம் பெக்கல, உன் பையன் மாதிரி அயோக்கியருக்கு பொண்ணை கொடுக்கறத விட அவனை எங்கேயாவது ஆத்திர கிணத்தால தள்ளி கொன்னுடலாம். என் பையனை விட யோக்கியம் வேற யாரையா இந்த ஊர்ல? யோகியதைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். பூசாரி, தானா வர்ற சீதை உதறி தள்ளாத. வர்ற ஸ்ரீதேவி தருதல ரூபத்துல வந்தா என் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விட மாட்டேன். ஆமா, பொன்னமரம், என் பையனை தவிர உன் பொண்ணு கழுத்துல எவன் தாலி கட்டுறான்னு பாப்பையா? உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுட்டான். அந்த மாதிரி கதையா? உனக்கு என்ன தைரியம் தான் என் பையன் மேல நீ கைய வச்சிருப்ப? ஏண்டா? என்ன ஏண்டா பேசுறத மரியாதையா பேசு. முதல்ல அவன் அடிச்சா, அதுக்கப்புறம் தான் நான் அடிச்சேன். அவன் அடிச்ச உடனே நீ திருப்பி அடிக்கிறதா? ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இல்ல, அங்க வந்து சொல்லணும். நான் ஒண்ணும் பொம்பளை இல்ல அழுதுட்டு வந்து பஞ்சாயத்துல சொல்றதுக்கு. ஊருக்கு பெருமைச்சா வேணும். அடிக்கு அடி கொடுத்தாச்சு. இப்ப விசாரிங்க. என்னத்த விசாரிக்கிறது? ஊர்ல இருக்கிற திருப்பணியும் கும்பாபிஷேகமும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நீ எதுக்காக இருக்கிற? இவனை என்னப்பா கேக்குறது? இவனை இந்த வேலைக்கு கூட்டிட்டு வந்தானே பூசாரி, அந்த ஆளை போய் கேட்போம். ஒழுங்கா பதில் கிடைக்கல, 2 பேரையும் சேர்த்து விரட்டுவோம். அதான் நியாயம். இல்லைங்க, என்னது? என்னால அந்த பூசாரிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அவருக்கு எந்த மானக்கேடு வர முடியா பண்ணிடாதீங்க. நான் இந்த ஊரை விட்டு போன அவ்வளவுதானே? அப்படித்தான் போறது. ஆமான்னு சொல்லுங்க. போற இடத்துல நல்லபடியா நடந்துக்க. எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. கோயிலுக்கு போயிட்டு வரேன். எங்க போயிட்டு வர? உன் கூட அந்த கோபால் பையன் வரல? அப்பா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறியா? பெத்தவங்க கிட்ட காதல் விஷயத்தை விட்டு மறைக்க முடியாதம்மா. மடே, நீ அம்மா இல்லாத பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டம்மா. அதுக்காக என்ன தலை குனிய வச்சிருக்கியம்மா? எனக்கு அந்த எண்ணம் இல்லப்பா. அப்பா, கோபால் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஆசை வார்த்தை காட்டி மயக்கி கடைசியில பூசாரி மகளை கல்யாணம் பண்ணிக்க. எப்படி கட்டிக்குவான்? எப்படி கட்டிக்குவான்? ஏய் கனகதம, வான பொறுப்பு இல்லாம வளர்த்துட்டு இப்ப ஊரை வேற ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கியானே? ஏயா, பல்ல இழிச்சு பல காரியத்தை என்கிட்ட சாதிச்சுக்கிட்டு இப்ப என் பொண்ணையமா ஏமாத்த பாக்குறேன். எனக்கு வர்ற கோபத்துல அப்ப மாமன் 2 பையன் தலைய வெட்டி தலையில தொங்க விட்டுருவான். என்ன மிரட்டுற? உன் பொண்ணா வந்து என்ன கட்டிக்கணும்னு அலைஞ்சா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் பூசாரி மகளை தான் கட்டுவேன். என்னடா சொன்ன? பூசாரி மகளை தான் கட்டுவியா? நீ அவ்வளவு ஊர்ல உயரோட இருந்தா பாக்கிறேன்டா நானு. சின்ன பயல விட்டா பேச வச்சிருக்கனே, பாக்குறேன்டா உங்களை படமா ராஸ்கல்களா. கோபாலு, அவன் ஜெயிச்சவன். ஆழ்பலமும் இருக்குது, பணபலமும் இருக்குது. ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிடுவான். நீ உடனடியா பூசாரி மகளை கடத்திட்டு போய் ஒரு பெட்ரோல் பங்க்ல வச்சு தாலியை கட்டிடுச்சு. பெட்ரோல போட்டுட்டு பங்க்ல ஏதாவது நல்ல கோயிலா பார்த்து அங்க பெட்ரோலையும் தாலியை வச்சு கட்டிடு. என்னப்பா பெட்ரோலா? எப்படியோ அவனுக்கு நீ தாலியை கட்டிடுறா. கமலா, கமலா, தாலி கேட்கவா? அசையப்படாது, அப்படியே இருக்கணும். வீட்டை விட்டு கீழே இறங்கினேன் பத்திரம். ஏய், என்ன துணிச்சடா உனக்கு? என் பொண்ணை என் முன்னாடியேவா கூட்டி போறேன்? ஜாக்கிரதை. வேண்டாம், அவனை விட்டுடு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். கமலா, நீ போகாதம்மா, போகாதம்மா. போய்தான் தீரணும். உங்களால் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. கிண்ணடி சொல்லு, கிண்ணடி சொல்லு, ஏறி சொல்லு. நல்லகிடு, சுட்டு சாம்பலாக்கிடுவேன். ஒத்துக்கிறா, ஒத்துக்கிட்டு அப்புறம் பொண்ணு கூட்டி போடா. முதல்ல என்ன என்ன கோபால், வாங்க போலாம். கமலா, 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 என்னை விட்டு போகாதம்மா. கமலா, என்னை விட்டு போகாதம்மா. கமலா, உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. கோபால், கோபால், என்னங்க போறாங்க? போயிட்டாங்க.
ஆண்டவரே, என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு சொல்லி ஒரு நேரம் அழுவேன். நீ பிரத்யட்சமான பணம் கொடுத்த. ஆனா கல்யாணம் நின்னு போச்சு. ஆனா இன்னைக்கு பணத்திவர் பிடிச்ச ஒருத்தன் என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணு கையை பிடிச்சு எடுத்துட்டு போறத பார்த்ததுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கணுமா? எதுக்கோ ஆறுதல் சொன்னியே, அறிவுரை சொன்னியே, வியாக்கியானம் சொன்னியே, இது கொண்டு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ மாத்திரம் சொல்லாம இருந்த இந்த பொண்ணு பிற பூசாரி இருக்க மாட்டான், இருக்க மாட்டான். பூசாரி, உன் மக கமலாவை மாத்திரம் காப்பாத்தினா போதுமா? இத போல கோடிக்கணக்கான கமலாக்கள் கோடிக்கணக்கான கோபாலத்தை சிக்கி தவிக்கிறாங்க. ஒரு ஊர் கட்டு போனா திருத்தலாம், ஒரு நாடு கட்டு போனா திருத்தலாம். இந்த உலகமே கட்டு போனா என்ன போல 1000 சிவன் வந்தாலும் திருத்தவே முடியாது. இந்த உலகத்துல யாருகிட்டையுமே புது நோக்கம் இல்லை. அரசியல் பேரால் அக்கிரமம் அதிகமாய் போச்சு. சீர்திருத்தம் சீரழிஞ்சே போச்சு. தேசத்தை பற்றியோ தேசத்தின் உடைமைகளை பற்றியோ எவனுக்குமே கவலை இல்லை. தனி மனிதனின் ஆதிக்கம் தலைவிரிச்சாடு. அதுல சிக்கி தவிக்கிற கோடான கோடி ஏழை மக்களை பார்க்க சகிக்கல. சூரியனிலிருந்து வெடிச்சு தனியா சுத்திக்கிட்டு இருந்த இந்த பூமியை வெறும் கல்லா சுத்தப்படாதுன்னு அதுல பல உயிரினங்களை படைச்சு, இந்த உயிரினங்களுக்கெல்லாம் தலையாய உயிரா மனுஷனை படைச்சு அவனுக்கு 6 அறிவையும் கொடுத்தேன். ஏன் இந்த உலகத்தை அழகுபட வச்சிருப்பான்னு நினைச்சு. ஆனா அந்த 6 அறிவு அணுகுண்டு வெடிக்கிறதுக்கும் ஹைட்ரஜன் போட்டு அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தினா மண்ணாசை பிடிச்ச மனுஷன். அது மாத்திரம் இல்ல, சொத்துடைமை கொள்கையாவை சுடுகாடு போற வரைக்கும் விடல. ஜாதி சண்டை, பிரிவினை, கடத்தல், பொய், சூது, வாது, வஞ்சகம் எல்லாம் நிறைஞ்சு போச்சு, மலிஞ்சு போச்சு. தேசம் பூரா சமாதானம் வேணும்னு வாய்களிய பேசுறவன் பணத்து மேல நடந்து போய்கிட்டு தான் கோஷங்களை போடுறான். தீய சக்திகள், தீராத கொடுமைகள் திக்கட்டும் பரவி போச்சு. பூசாரி, இந்த உலகத்தில் எங்கு திரும்பினாலும் ஏழையின் கூக்குரல். உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை. இனிமேல் இதையெல்லாம் பார்த்து நான் சகித்துக் கொண்டிருக்க மாட்டேன். ஆடப்போகிறேன் ருத்ர தாண்டவம். பூசாரி, முன்னொரு காலத்தில் நான் ஆடினேனே, அப்போது கைலேந்திரி மாத்திரம் தான் அதிர்ந்தது. இப்போது நான் ஆடப்போகும் ஆட்டத்திலே அந்த சமாச்சாரம் அதிரப் போகிறது. அப்போதுதான் இந்த உலகத்துக்கே விமோசனம் பிறக்கப் போகிறது. நான் எங்க இருக்கிறேன்? வீட்டுல தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இல்லடி, என் ஐயன் சிவபெருமான் வந்தாடி. அந்த ருத்ர ஆண்டவத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணுமே. உலகத்தில் நடக்கிற அக்கிரமத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இந்த உலகத்தையே அழிச்சிட்டாருடி. நம்ம 2 பேரையும் விட்டுட்டு. கடவுளே, அமராவுக்கு கல்யாணமே ஆகலைன்ற கவலையில ஏங்கி போய் தூங்கி இருப்பீங்க. உங்க ஏக்கமெல்லாம் சிவபெருமான் ரூபத்துல வந்து தாண்டவம் ஆடி இருக்கும். ஏங்க, ஊர் இருக்கிற நிலவரம் தெரியாம சிவன் நேர்ல வந்து நேர்ல வந்து, பரமேஸ்வரா, என் பொண்ணை எப்படியோ காப்பாத்திட்டேன், கமலாவையோ காப்பாத்திட்டேன். கமலாவை யாருக்கு கொடுத்து நிச்சயம் பண்றது அப்படிங்கறதையும் நீங்க தான் முடிவெடுக்கணும். ஏயா பூசாரி, மறுபடியும் உன் கனவுல வருவேன்னு நினைக்கிறியா? போய்யா, உன் பொண்ணு கமலா விரும்பின அந்த ரவிக்கே உன் மகளை கல்யாணம் பண்ணி வை. பூசாரி, நான் சொல்றபடி செய், எல்லாம் நல்லபடியா நடக்கும். தங்க சித்தம், தங்க சித்தம்.